வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். இனியா பாக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டிக்கு நீ காலேஜ் போகிற விஷயம் தெரிஞ்சால் உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்கல்ல, நான் போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பயமுடுத்துறியா, நீ சொல்லணும்னா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டிக்கு தெரியதான் போகுது, அதுக்கு முன்னாடியே நீ சொல்லணும்னா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏதாவது பிளான் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. எழிலுமே சிரிக்கிறாரு. உனக்கும் தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்குறாங்க இனியா. அடுத்ததான் எல்லாருமே டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் பாட்டி சாப்பிடாம சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்க. எவ்வளோ நேரங்க ஆகும் அப்படின்னு செல்வி கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சாப்பிட்றப்ப எல்லாருமே முக்கால் வயிறுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, எல்லோரும் பசியில் இருக்கிறாங்க, இன்னும் அட்வைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பழம்லாம் சாப்பிட்டா உன் வயிற்றுக்கு பத்துமா அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. மத்தியானத்துக்கு என்ன பாட்டி சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு எழில். கொஞ்சமாக சாதம், ரசம், அப்புறம் காய்கறிகள் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நமக்கும் அதே தானே செய்ய போறியாமா அப்படின்னு கேட்குறாரு எழில். நமக்கெலாம் ஏற்கனவே நான் சிக்கன் தொக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போனா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். ஒரு உயிரை கொண்டு உங்களால் எப்படி சாப்பிட முடியுது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அப்படி தானே பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தா. பாட்டி சொல்கிறாங்க, இனிமேல் நான் அசைவ உணவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் அப்படின்னா தனியாக சமைச்சிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. சைவ உணவு சமைச்சிட்டு நீ எனக்கு சைவ உணவு பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. புதுசாக பாத்திரம்லாம் வாங்கி கொடு, நானே தனியாக எனக்கு தேவையானதை சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. செல்வி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நான் வேணா இந்த வீட்டு வேலையிலேருந்து ராஜினாமா பண்ணிக்கட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்றப்ப யாரும் பேசக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அவங்களாம் தானே சாப்பிட்றாங்க, நாங்கள் இன்னும் சாப்பிடல இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. அடுத்ததா எழில் இப்போ நினைக்கிறாரு, இப்போ நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அம்மாவை ஒரு சேனல்காரங்க பேட்டி எடுத்தாங்க, அந்த வீடியோ தான் பாட்டி இது அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா அதில் பேசுகிறாங்க, என்னோட அத்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்காக நிறையா பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் என்னோட கேட்ரிங்லேருந்து மசாலா பொடி எல்லாமே அவங்களோட பேரில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அத்தை உங்களை காலேஜில் சேர்க்குறதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு. என் அத்தை என் கையை பிடிச்சி காலேஜுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்போ நீங்கள் காலேஜ் சேர்ந்துருவீங்க அப்படின்னு அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு. எங்கள் அத்தை மேலே எனக்கு அன்பு, மரியாதை, நம்பிக்கை எல்லாமே இருக்குது, நான் இப்போ உடனே காலேஜ் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறதுக்கு காரணமே என்னோடய அத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நான் காலேஜ் சேரேன்னு சொன்னால் கண்டிப்பாக சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவை இப்போது ஈஸ்வரி பாட்டி கூப்பிடுறாங்க. என்னது பாக்கியா இது அப்படின்னு கேட்குறாங்க. எழிலோட ஃபோன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஏதோ பேட்டி கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்குறாங்க. நீயா காலேஜ் போனப்போ என்னைய பேட்டி எடுத்தாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உண்மையிலே அதில் நான் உங்களை பற்றி சொன்னது கம்மி தான் அத்தை, இன்னும் என் மனசில் உங்களை எவ்வளவோ உயரத்தில் வச்சுருக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ உடனே காலேஜ் சேர போகிறேன்னு சொல்கிற, அப்போ நீ காலேஜ் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கத்த அப்படின்னு பாக்கியா அவங்களோட மாமியார் காலில் விழுறாங்க. பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க, அப்போ நீ காலேஜ் சேர்ந்துட்ட, நீ சேர்றப்போ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கணும் கூட உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அரியலூர் பக்கத்தில் ஒரு மாமியார் அவங்க மருமகளை காலேஜ் சேர்த்து விட்டாங்களாம், அதை பற்றி தான் பேட்டியில் கேட்டாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் காலேஜே போகலத்த அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எனக்கு நீங்கள் தான் அத்தை முக்கியம், காலேஜில் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணை மூடி மறுபடியும் சாமி கும்பிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். ஏதோ ஒரு மாமியார் காலேஜ் சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னல, அவங்க சேர்க்குறப்ப நான் என்னோட மருமகளை காலேஜ் சேர்க்க மாட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. நீ சந்தோஷமாக காலேஜ் போயிட்டு வா பாக்கியா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். பாட்டி ஒரு விஷயம் நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அந்த சேனல்காரங்க அம்மாவை மட்டும்தான் பேட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் திருமுகத்தை இந்த உலகமே பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு எழில். பாட்டியுமே அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. பாக்கியாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. நான் என்னோட மருமகளை காலேஜில் சேர்த்து விட்டுருக்கிறேன், இந்த மாதிரி உங்கள் மருமகளையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலும் பாக்கியாவும் இனியாவை பார்த்தியா அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாங்க. அதை பார்த்து இனியா கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.